லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. பார், இத பத்தி என்கிட்ட சொல்லிருக்கியா? உன்னோட சீனியர் ஆபீசர் கூட மதுரையில 2 நாள் தங்கியிருக்கேன். ஒரே ஹோட்டல்ல ஒரே ரூம்ல. என்ன எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. என்ன நம்ப சக்தி, 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 ப்ளீஸ் சக்தி, என்ன விட்டுட்டு போயிடாத. உனக்கு கால் பிடிக்க கூட அருகதை கிடையாது. ப்ளீஸ் சக்தி, சக்தி, ப்ளீஸ் சக்தி. ஹலோ ஹலோ, நந்தினிங்களா? ஆமாங்க. நீங்க Facebookல என் பையனுக்கு இதயம் வேணும்னு போட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்த அவரோட பையனோட இதயத்தை என் பையனுக்கு தானமா கொடுத்தாருமா. இப்ப என் பையன் பொழைச்சுக்கிட்டான். அதுக்கு காரணமே நீதாம்மா. Facebookaல நிறைய பேருடைய வாழ்க்கை வீணா போனாலும் அதை வச்சு நல்லது பண்ண முடியும்னு நீ நிரூபிச்சிருக்கமா. நீ நல்லா இருக்கணும்மா. ஒரே நிமிஷம், என் மனைவி பேசணுமா. நந்தினிமா, உன்னாலதாம்மா என் பையன் பொழைச்சுக்கிட்டான். மனசு குளிர்ந்து சொல்றேம்மா, நீ 100 வருஷம் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்மா. நீ நல்லா இருப்பமா, நல்லா இருப்ப.
நான் உயிரோட இருந்த எந்த பிரயோஜனம் இல்ல. நான் செத்து போறேன். நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சாக போறேன். நான் சாக போறேன். நான் சாக போறேன். இப்படி வாங்க. என்ன விடு. நான் சாக போறேன். இப்படி வாங்க. நான் சாக போறேன். என்ன பண்றீங்க நீங்க? நீ யாரு? நான் சாக போறேன். என்ன விடு. போ. ஏய், எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. நான் சாகணும். நான் செத்து போறேன். என்ன விடு. ஏய். எதுக்கு நீங்க இப்ப சாகணும்? தற்கொலை செஞ்சுக்கிறது கோழைத்தனம். உலகத்திலே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. ஏய், என் நிலைமையில நீங்க மட்டும் இருந்தா இப்படி பேச மாட்டீங்க. சரி, சாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கே இந்த கோரையில விழுந்து சாகணும். கீழே விழுந்தா உயிர் போயிடும். அப்புறம் உங்க பாடிக்கு தேடி அலைவாங்க. சாகும் போது மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமா? சரி, எப்படியும் நீங்க முடிவெடுத்துட்டீங்க. அப்ப நான் சொல்றதை செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க மூக்கையும் வாயையும் மூடி மூச்சு விடாம நில்லுங்க. உயிர் போயிடும். சாகணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, நான் சொல்றதை செய்யுங்க. மனசு சாக நினைச்சாலும் உடம்பு வாழ துடிக்குது பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன காப்பாத்திட்டாலும் எனக்கு சாக இடமா இல்ல. வேற எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏங்க, இந்த வேகத்தை வாழறதுல காட்டுங்க. காட்டலாம் தான். ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் வாழ்றதே வேஸ்ட். இப்படியே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த உலகமே சுடுகாடுதாங்க மாறும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கா? அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குது. என்னோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனை வேற யாருக்கும் நடந்திருக்காது. அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? என்னோட பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்ல. இது யாராலையும் தீர்க்க முடியாது. அதாங்க கேக்குற, என்ன தீர்க்க முடியாத பிரச்சனை சொல்லுங்க. கேக்குறேன்ல, சொல்லுங்க. என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா. நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ணு என்ன ஏமாத்திட்டா. அவ பேரு லக்ஷ்மி. ரவுடி லக்ஷ்மி. என்ன ராஜா, என்ன பண்ணீங்க? அக்காவா? எவன்டா விசில் அடிச்சவன்? யாரு? நான் தான். நீதான் இல்ல? நீதானே விசில். டேய் என்ன என்ன பிரச்சனை? சும்மா பேசிட்டு இருந்தேன். என்ன? என்ன? இல்ல ஏதோ தெரியாம. என்ன? என்னங்கற இப்போ? சாரி. பிச்சிடுவேன் பிச்சி.
கண்ணாடிய கழட்டு. கழட்டு கண்ணாடியா. இனிமே இந்த ஊரு பக்கமே பார்க்க கூடாது. கண்ணாடி போட்டுக்கிட்டா பெரிய மைனர்னு நினைப்பு. கொன்னுடுவேன். அம்மாடி. அவ ஊருக்கு தான் ரவுடி. ஆனா அவ மனசு பூ மாதிரி. அவளை முதல்ல பார்த்ததுமே என்னோட மனசை பறி கொடுத்துட்டேன். நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் அவளை பத்தின உண்மை எனக்கு தெரிய வந்தது. கடவுளே, எத்தனை நாள் தான் நானும் வெளியே ரவுடி பொண்ணாவும் வீட்டுக்குள்ள பயந்தாங்கொல்லியாவும் வாழறது? ஏதோ என் பாதுகாப்புக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் யாருக்கும் தெரியாம தைரியசாலி மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் நிஜமாவே பயந்தாங்கொல்லிங்கிறது யாருக்கும் தெரியாம நீ தான் பாத்துக்கணும். அப்படி மட்டும் அது தெரிஞ்சா ஏன்? அப்புறம் என்ன என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன 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 தெரிஞ்சு போச்சு? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ ஊருக்கு தான் ரவுடி. உள்ள ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த ரவுடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லட்சுமிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவளை நான் நெருங்கிறதுக்காக அவ பின்னாடி நான் சுத்த ஆரம்பிச்சேன். காசு தருவீங்க? 2 நாள்ல தரேன்க்கா. 2 நாளா? நான் டெய்லி இதுக்காக உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா? இல்லக்கா 2 நாள்ல தந்துருவேன். என்ன 2 நாள்? உங்க அம்மாவை கேட்டா பசங்க கிட்ட கேளுன்றாங்க, உன்னை கேட்டா உங்க அம்மா கிட்ட கேளுங்கற. என்ன நினைச்சிருக்கற? 2 நாள்ல கொடுத்துறேன்க்கா. வேலைக்கு போலியா? உங்க அம்மா கிட்ட கேட்டா என்னமோ பசங்க. என்ன நடக்குது? பணம் கேக்குறாங்கண்ணே. எவ்வளோ? 2000 ரூபாண்ணே. கரெக்டா? எப்ப கொடுக்குறீங்க? 2 நாள்ல தந்துடுறேண்ணே. கன்ஃபார்மா கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கொடுத்துருவோண்ணே. என்ன கொடுத்துருவாங்களா? சரியா? தந்துடுறேன்க்கா. சரி. போங்கடா, 2 நாள்ல கொடுத்துடணும். ஓகே, கண்டிப்பா தரோண்ணே. சரிண்ணே. நல்லா இருக்கு. அந்த லட்சுமியை விட இந்த லட்சுமிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் போறேன். இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். லவ் பண்ணவள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆசையா கோயிலுக்கு போனேன். லட்சுமி எங்க பக்கத்து ஊரு. அவளை பத்தி எங்க குடும்பத்துக்கோ எங்க ஊர்க்காரங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. அவ என் குடும்பத்துக்கு ஏத்தவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கோயிலுக்கு வர சொன்னேன். அவளும் கண்டிப்பா வரேன்னு சத்தியம் பண்ணா. அவ வருவா. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கூட்டு போலான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எங்க அண்ணனும் ஊர் மக்களும் ஊர் கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா நாங்க வருவோம்னு வீட்டுல எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நேரம் போயிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அவ வரவே இல்லை. அவ இல்லாம நான் எப்படி தனியா வாழ்றது? ஏங்க, அவன் இல்லைன்னா உங்களால தனியா வாழ முடியாதா? அவன் பாட்டுக்கு வருவான், நம்மள சந்தேகப்படுவான், தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஐயோ, நான் சந்தேகப்படல, அவதான். ஏங்க, உங்களை மதிக்காத ஒரு பொண்ணுக்காக நீங்க உயிரை விட போறீங்களா? அதுக்காக இல்லங்க. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க ஊர்ல நாட்டாம நாச்சி முத்துன்னு எங்க அப்பா பேர் சொன்னாலே ஊரே எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் நாட்டாமையா. வணக்கம்.
10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல இருந்து எங்க குடும்பம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல இருந்து எங்க குடும்பம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப எங்க அப்பா தான் எங்க அம்மா. அவர் தான் எங்களுக்கு சமைச்சு போடுறாரு. எங்க அம்மா சிறுத்தப்பிரம பிடிச்சு தான் யாருன்னே தெரியாம இருக்காங்க. எங்க பெரிய அண்ணன் தங்கவேல் வீட்டுல மூத்தவரு. கல்யாணமே வேண்டான்னு நாங்க நடத்துற கயர் ஃபேக்டரிய அவர் தான் பாத்துக்கிறாரு. கடைசி தம்பி கதிர்வேல். அவன்தான் வீட்டு நிர்வாகம், கம்பெனி வரவு செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அவனை நம்பி விட்டா சல்லி காசு கூட வீட்டு விட்டு வெளியே போகாது. இதுதாங்க எங்க குடும்பம். அம்மாவை ஹாஸ்பிட்டல் வச்சு வைத்தியம் பார்க்கலான்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு நாங்க ஒத்துக்கல. வீட்லயே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணோம். அம்மாவுக்கு மனநிலை சரியில்லாததால எந்த பொண்ணும் எங்களை கல்யாணம் பண்ணிக்க வரல. எங்களுக்கு யாருமே பொண்ணும் கொடுக்கல. அப்பா தான் எங்க வீட்டு வேலை செய்யறாரு. அண்ணன் கல்யாணமே தேவையில்லைன்னு சொல்லிட்டான். ஆனா நான் விரும்பின லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவன் வந்து அம்மாவை நல்லபடியா பாத்துக்குவான்னு நினைச்சேன். அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தப்பதான் அவ வராமலேயே போயிட்டா. மருமகளை கூட்டிட்டு வருவேன்னு எங்க அப்பா ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஊர்ல எல்லாருமே ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சிங்க மாதிரி இருந்த எங்க அப்பா எப்ப அம்மாவுக்கு சித்த பிரம புடிச்சதோ அப்பல இருந்து அவர் சந்தோஷத்தை தொலைச்சிட்டாரு. வீட்டை விட்டு கூட வெளியே போகாம நல்லபடியா எங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு முகத்துல எப்படி முழிக்கிறது? உங்க குடும்பம் உங்க காதலை பத்தி கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. அதுக்காக தற்கொலை என்ன முடிவெடுத்துடலாமா? தற்கொலை செஞ்சா உங்க குடும்பத்தோட பிரச்சனை தீந்துருமா? எனக்கு கொஞ்சம் பாருங்க. நான் என்ன கோலத்துல இருக்கேன்னு பாருங்க. மன கோலத்துல இருக்கேன். நம்மளவங்களை ஏமாத்திட்டு ஓடி வரோமேன்னு மனசுல பயமா தான் இருந்தது. உன்னை பார்த்த உடனே உன் கூட சந்தோஷமா வாழ போறமே நினைச்சு எல்லாத்தையும் மறந்துட்டேன். சின்ன வயசுலயே என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. என் சித்தி சித்தப்பா தான் என்னை வளர்த்தாங்க. சின்ன வயசுலயே நான் பெத்தவங்களை இழந்ததுனால எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே வளர்ந்தேன். ஆனா எங்க சித்தி சித்தப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு சாக போற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி அவங்க கிட்ட பணத்தையும் வாங்கிட்டாங்க. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ கல்யாண மண்டபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். உயிருக்கு உயிரா காதலிச்சவன் என்னை சந்தேகப்பட்டு அனாதையா விட்டுட்டு போயிட்டான். அதுக்காக நான் உடனே சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணேனா? எங்க போறதுன்னு தெரியாம
மனம் போன போக்குல நடந்தேன், வந்த பஸ்ல ஏறினேன், இப்போ இங்க நிக்கிறேன். உங்களுக்கு சாக தைரியம் இல்லைங்க. சாகிறதுக்கு தைரியம் தேவை இல்லைங்க. நமக்கு வந்த பிரச்சனை ஜெயிக்க தான் தைரியம் தேவை. அது எனக்கு இருக்கு. தைரியம் இருந்தா ஏன் ஊரை விட்டு ஓடி வரணும்? ஒருவேளை உங்களை காப்பாத்த கூட ஆண்டவன் அனுப்பியிருக்கலாம். என்ன சொன்னீங்க? அதாங்க, உங்களை காப்பாத்த கூட ஆண்டவன் அனுப்பிச்சிருக்கலாம்னு சொன்னேன். என்ன காப்பாத்த உன்னை அனுப்புன அந்த ஆண்டவன் என் குடும்ப சந்தோஷத்தையும் ஓ மூலமா திருப்பி தரலாம்ல. என்ன யோசிக்கிறீங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா நான் ஏன் அங்க வரணும்? ஏன் மனைவியா நடிக்க